ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சல் லப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கைன் மாஸ்டரும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த 2 அப்ளிகேஷன் வச்சு தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். பிக்சல் லேப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் தெரியறது வந்து பிக்சல் லேபு. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நியூ டெக்ஸ்ட்னு சென்டரில் இருக்கும். அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ஒரு டாப்பில் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த வேஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு அடுத்தது ஒரு டைமண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் 2வது இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே டாப்பில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும் ரைட் சைடு. அந்த டாட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சரி கைஸ், இப்போ வந்து ரைட் சைடு கீழே டவுனில் வந்து ஒரு டிக் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வந்து கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து நீங்கள் இதில் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரஷ் சிம்பிளுக்காக பக்கத்தில் இந்த டெக்ஸ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கேலரி அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு கீழே ரைட் சைடு வந்து ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். நம்ம வந்து 45% கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். ஃபேஸ் தெரிய போல் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் தெரிய போல் இந்த ஃப்ரேம் பிஎன்ஜிக்குள்ளே ஃபேஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரிய போல் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போது ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து அந்த டைமண்ட் சிம்பிளுக்கு கீழே லாஸ்ட் பாருங்கள், டைமண்ட் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஐக்கான் இருக்குது, ஸ்கொயர் லேயர் ஐக்கான். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பக்கெட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து டிரான்ஸ்பேரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் லெஃப்ட் சைடு ஒரு ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து சேவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ்னு லாஸ்ட் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு க்ரீன் கலரில் கீழே இருக்குது. அந்த சேவ் டு கேலரியை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டைமண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே உள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்ஸ்சர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலரி ஐக்கான் இருக்குது. இந்த கேலரி ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த வேஸ்ட்டு டஸ்ட்பின். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கேலரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடு வந்து கீழே இருக்குது பாருங்கள் ஒரு டிக் ஐக்கான். இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கட்டு 175ல் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். இந்த மாதிரி இருக்கட்டு. அதுக்கப்புறம் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போல நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடு ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே இருக்க அந்த சேவஸ் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட இமேஜ் வந்து கேலரிக்கு வந்து சேவ் ஆகிட்டு கைஸ். இப்போ நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கைன் மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். மேலே டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 19:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தோணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து இதில் ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறோம். மேலே டாப்பில் ரைட் சைட் இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 3வது இருக்குது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இதில் சேச்சுரேஷன் வந்து -100க்கு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா விக்னெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சாங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். சாங் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இதில் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சாங் வந்து வந்துடும். அது மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணி வந்துட்டிங்க பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாங் செலக்ட் பண்ணிட்டோம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம வந்து சாங் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க கைஸ், இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 10 செகண்ட்க்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு கரெக்டாக செட் ஆகும். ஒரு பிஜிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து கரெக்டாக தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். சரி கைஸ், வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் ஹாப்பி பர்த்டே அந்த ஒன் பிஎன்ஜி வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே டாப்பில் இன்ஜோ ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து ஹாப்பி பிஎன்ஜி வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாப்பி பிஎன்ஜியோட உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில். நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து ரைட் சைடு மேலே டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுல இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாப்பி இதை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் அனிமேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், விப் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து 1.5க்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடுங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 10 செகண்ட்க்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக செட் பண்ணிங்களா அந்த மாடலில் இந்த ஹாப்பி இமேஜை வந்து 10 செகண்ட்க்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது இதில். அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பர்த்டே இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். அந்த பர்த்டே இமேஜை நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க ரைட் சைடு. இந்த பர்த்டே இமேஜும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பிஎன்ஜி இந்த பர்த்டே பிஎன்ஜி வந்து உங்களுக்கு 10 செகண்ட் அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுதுக்கு இதில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி 10 செகண்ட்க்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு
இந்த பர்த்டே பிஎன்ஜி வந்து இன் அனிமினேஷன் ரைட் சைடு இருக்கும். அந்த இன் அனிமினேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து இதில் வெப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்க்கு செட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வரும்போது இதில் வந்து 5 செகண்ட் கரெக்டாக வரும். அதில் வந்து அந்த மியூசிக் கரெக்டாக முடியுது. இந்த 5 செகண்டில் வந்து நீங்கள் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பிக்சல் ஆப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 1-2 இமேஜஸும் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த 1 இமேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க கைஸ். கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம் கைஸ். இப்போ அடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டோம். செட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் அனிமேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் ஸ்லைட் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் 1.5 செகண்ட்க்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷனில் இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்லைட் அப்பு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1.5 அந்த செகண்ட் செட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க கைஸ். இந்த ஃபோட்டோ லேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த 10 செகண்ட்க்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணிங்களா அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் லெஃப்ட் சைடு வந்து கீழே இதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒயிட் கலரில் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் லாஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடிட்டிங் ஆப்ஷன் லாஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஃபோட்டோ டூரேஷன் பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்க்கு கரெக்டாக வச்சுடுங்க. 1.5 கொடுத்துடுங்க ஃபோட்டோ டூரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஸ்க்ரீன்னு ஃபோட்டோ டிஸ்பிளே மோடில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் சென்டரில் இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து கரெக்டான ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோங்க. ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் இந்த சாங்கோடைய லெந்திங்க்கு உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்தீங்கன்னா லிரிக்ஸ் சாங் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். லேயரை பார்த்துடுங்க. டைம் லைனையும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். லாஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வந்துட்டு டைம் லைனோட லாஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ட்ரிம் பர் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரிம் ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிரும். 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்களா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிளிப் கிராபிக்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். அது வந்து மேலே டாப்பில் ரைட் சைடு ஒரு ஹோம் ஐக்கான் இருக்கு பாருங்கள். அதில் போய் நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இன் அனிமேஷன் வந்து இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு 01 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு வந்து செகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்ஸ் கிராபிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் 02 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேர்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராப்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் 03 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராப்ஸில் வந்து இன் அனிமேஷனில் 04 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வரிசையில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் ஒரு ஏரோ ஐக்கான் இருக்குது. அந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சேவஸ் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ இப்போ சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.